Hey guys, welcome to Karthi's World. So in this video we will stay so Varkala one of the sensational property Elixir Cliff Resort and Spa. So anga we stay so vaanga indha resort video full ave paakalam. Nama idoda room video paakanum appadina I button la kudukuren check panni paarenga. So idhan pathina வந்து entrance. So entrance la irundha அப்படியே நம்ம அப்படியே வந்தோம் அப்படினா பார்க்கிங் நிறைய பார்க்கிங் இருக்குங்க. I think ஒரு 15 cars வரைக்கும் இங்க அகாமடேட் பண்ணலாம். So நம்ம அப்படியே உள்ள போலாம். So இந்த சைடு பாத்தீங்க அப்படினா வந்து garden view rooms எல்லாம் இருக்கு. இந்த சைடு வந்து sea view rooms. நம்ம ஸ்டே பண்ணிருந்த sea view room. So நம்ம ஸ்டே பண்ணிருந்த ரூம் பார்க்கணும் அப்படினா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. So உள்ள வந்தோனே அப்படியே பாத்தீங்கன்னா இங்க வந்து fishes எல்லாம் நிறைய இருக்கு. So the fishes எல்லாம் வந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போனோம் அப்படின்னா நம்மளுடைய ரூம் இருக்கும் மேலே. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சிட் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ இதான் ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷனில் இங்கேயே நம்ம நல்லா சில் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணுற இது இப்போவே கூட நான் ஆக்சுவலாக செக் அவுட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம். ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து ஸ்விம்மிங் பூல். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ நம்ம பெருசாக கவர் பண்ண வேணாம், அங்கே ஆள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த சைடு பார்க்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு அது ஒரு இதாக இருக்காது. பட் ஸ்டில் இங்கே வந்து சன்பாத் எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே நேராக போய் பார்க்கலாம் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீ வியூவுக்கு பஞ்சமே கிடையாது. சீ வியூ உட்காந்து ரசிக்கிறதுக்கு சிட் அவுட்டுகளுமே பஞ்சமே கிடையாது. அப்படியே வாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்விங். ஸோ ஸ்விங்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸ்விங்கும் நம்ம நல்லா இது என்ஜாய் பண்ணலாம். ஸ்விங்கை வச்சும் நம்ம நிறையா ரீல்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி இதிலலாம் வந்து நம்ம நல்லாவே வந்து உட்காந்துரு சில் பண்ணியிருக்கலாம். வெயில் பார்த்திங்கன்னா மண்டையை பொழக்குதுங்க, வெயில் முடியலை. ஸோ இங்கேருந்தே வந்து தனியாக பீச்சுக்கு அக்சஸ் இருக்குது. நம்ம இது வழியாக போகலாம். ஸோ நம்ம போய் பீச்சை பார்க்கலாம். நம்ம செமையான வியூங்க, பா நம்பவே முடியல என்னால். எப்படி இருக்குது பாருங்களேன். பட் நம்ம கீழே இறங்கி போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இருக்குன்னு நினைக்கிறேன் கீழே. ஐ திங்க் கீழே போகிறது ஈஸி, ஏறி வர்றதுக்குள்ளே செத்துருவோன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு. வியூவெல்லாம் பாருங்களேன். ஒரு ட்ரோன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்திருக்குங்க. பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற அக்சசரிஸ் வச்சே நம்ம இது பண்ணலாம். பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஸ்பெஷல். இதுக்கு தான் நம்ம காசு. ஸோ இங்கேருந்து அப்படியே திரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலோடைய மெஜஸ்டிக் வியூங்க பாருங்களேன். பயங்கர லக்ஸரியாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஹோட்டலை. சூப்பராக இருக்குங்க, நல்ல ஆர்கிடெக்சர். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து நான் ரொம்ப நேரமாக அந்த இன்ஃபினிட்டி பூலை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அங்கே ஆளுங்க இருந்தனால அவங்க ப்ரைவசியை கருதி நான் அந்த சைடு திருப்பல கேமராவை. ஸோ இப்போ நம்ம போய் பார்க்கலாம் இன்ஃபினிட்டி பூலை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நடந்தால் எப்படி இருக்குது தெரியுமா? சீரியஸ்லி ஐம் என்ஜாயிங். இப்போ நம்ம அங்கே ஒரு ஒயிட் கவர் தெரியுதுங்களா? ஸோ அங்கே இருந்துட்டு நம்ம இங்கேருந்து பிக் எடுத்தோன்னு வைங்களேன், இன்ஃபினிட்டி பூலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். அது சின்ன மனக்குறை இருந்தது. பூல் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம். உள்ளே ரொம்ப தூசியாக இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே ஜிம் இருக்குது பாருங்கள். இந்த ஜிம்முக்கு அப்படியே மேலே இருக்கிற ரூமில் நம்ம ஸ்டே பண்ணோம் பாருங்கள். என்டையர் இதிலே வந்து நம்ம ரூமும் அதுக்கு மேலே இருக்கிற ரூம் தான் சென்டர். இன்ஃபேக்ட் அந்த ரூமோட நம்ம ரூம் தான் சென்டர். பாருங்கள், எல்லா ரூமுக்கும் ஒரு கலர் இருக்குது. நம்ம ரூமுக்கு மட்டும் கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்ல ஒரு ரூமில் இன்றைக்கி நம்ம இந்த தடவை நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ரெஸ்டாரண்ட் சைட் போகலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூரி பூரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி புட்டு கடலைக்கறி கேரளாவுடைய ஸ்பெஷல். ஸோ
ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் மினி ஊத்தப்பம். ஸோ இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்விச் ஆம்லெட் ஹனி கார்ன் வச்சுருக்காங்க. ஸோ இது ஏதோ பீட்ரூட் இட்லின்னு நினைக்கிறேன் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கு, வாட்டர்மெலன், பைனாப்பிள்லாம் இருந்தது, ஸ்ப்ரவுட்ஸ், ஐ திங்க் இட்ஸ் யோகர்ட், ப்ரெட்டு, இங்கே காஃபி, டீ, அவ்வளோதான். ஸோ சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான், பட் கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தது. ஐ திங்க் இங்கே நம்ம லஞ்சை முடிச்சிடலாம்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த சைட்லாம் அவங்க நைட் நாங்கள் இந்த சைட்லாம் வந்தோம், நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் குப்பையாக இருக்க மாதிரி இருக்குது. இது நைட் டைமில் பர்ஃபெக்ட் டைம் இங்கே நம்ம என்ஜாய் பண்ணுறது அப்படின்னா. ஸோ இதான் ரெஸ்டாரண்ட்டு, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டை. நம்ம மேலேயும் கூட நம்ம போய் அக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம இங்கேருந்து இந்த சைட் போகலாம். நம்ம கீழே ஒரே தண்ணியாக இருக்குது, பார்த்து தான் போகணும். புல்லெல்லாம் கொஞ்சம் தண்ணி பீச்சிக்கிட்டு இருக்காங்க, தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படி சொல்லன்னு தெரியல. ஐயோ மேலெல்லாம் அடிக்குது. ஐயோ சுற்றி அடிக்க பக்கட்டும். ஐயோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் அடிக்குதுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது, பட் ஸ்டில் அவ்வளோ ஜில்லுன்னு காற்று அடிக்குது. ஸோ ரெண்டுமே நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு லொக்கேஷனு, பீச்சு. ஸோ நான் பேசிக்கலி உங்களுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு பெரிய பீச் பர்சன் கிடையாது, நான் ஒரு மவுண்டன் பர்சன் தான். பட் ஸ்டில் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நான் ஒர்த்து அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா நம்ம நைட்லாம் இங்கே நல்லா சில் பண்ணிட்டு இருந்தோம் இந்த இடத்துல தான் வந்து. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கான வழி. டயரிங் டேங்க, ரொம்ப இதாக இருந்தது.